நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய நற்கருணை ஆசீர்வாதம் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது நம்மை ஆண்டவருக்குள் ஒரு புதிய அடையாளமாக மாற்ற அழைக்கிற ஒரு அழைப்பின் அடையாளம். அது உன்னதமான உணர்வின் அடையாளம். ஆகவே தான் பேதுரு அடிகளார் அவருடைய திருமுகத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள் வெறுமையான பிள்ளைகள் அல்ல, நீங்கள் அரச குருக்கள், தூய மக்களினம், ஆண்டவருடைய உரிமை பேற்றுக்கு உரிய பிள்ளைகள் என்றெல்லாம் எழுதி உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள் என்று அழைப்பை வைக்கிறார். இந்த அழைப்பை உணர்ந்த பிள்ளைகள் திருப்பாடல் 100 மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் என்கிற இந்த அக்களிப்பின் வார்த்தைகளை பாடி புகழ்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற அழைப்பின்படியாக அவரை மகிழ்ச்சியுடன் வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளின்படிதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை தேடி வரவும், அவரை பலவிதமான பாடல்கள் வழியாக பாடி புகழ்ந்தேத்தவும் நாம் முயற்சி செய்கிறோம். ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த பாடல் வரிகளை, திருப்பாடலின் வரிகளை நாமும் பாடி ஆண்டவரை, ஆசீர்வாதத்தின் தெய்வத்தை இதோ நிறை பாடலின் அடையாளமான இந்த வரிகளோடு பாடி புகழ்கிறோம். கடவுள் அவருடைய மாட்சியை எதற்கும் விட்டு கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் என்கிற வார்த்தை பல்வேறு நிலைகளில் நமக்கு பாடமாய் இருக்கிறது. பல இடத்தில் கடவுளை விட்டுவிட்டு கடவுளுக்கு இணையாக வேறு அடையாளங்களை வைத்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை வேதனைக்குரியதாக இருக்கிறது. இவர்தான் நம்மை படைத்தவர் என்பதை மறந்து நாம் நிற்கிறோம். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்பதை மறந்து போனோம். இந்த வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வீற்றிருக்கிற நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் இறைவனே தெய்வமாக இருந்து இறுதி வரை நம்மை ஆட்சி செலுத்துவாராக. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை எல்லா விதமான சூழல்களிலிருந்தும் அவர் விடுவித்து மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வந்து நிற்க உதவி செய்வார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது திருவாயில்களில் நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்து நிற்கவும், புகழ் பாடலோடு உமது முற்றத்திற்கு வரவும், உமக்கு நன்றி செலுத்தி உமது பெயரை போற்றவும் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறே. நன்றி செலுத்துகிறோம். உமது பேரன்பு தலைமுறை தோறும் எங்களை காத்து நிற்கிறது. ஆண்டவரே, பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிற எல்லா தீமைகளில் இருந்து இவர்கள் விலக்கி பாதுகாக்கப்படுவார்களாக. தெய்வீக ஆசீர்வாதமும் இரக்கமும் இந்த பிள்ளைகளை தாங்கி இருக்கும்படியாக
உடைய தெய்வீக கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.